பேசும் பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும். அன்று ஒரு நாள் மன்னன் சாலவனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலவன் யோசித்தான். ஒரு தாயார் பல பிள்ளை பெறுவதுண்டு, இரு தாய்க்கு ஒரு பிள்ளை வருவதுண்டோ? அசல் யாரோ நகல் யாரோ? அசல் யாரோ நகல் யாரோ அறியேன் என்று அதிசயித்த மன்னன் சொன்னான். முடிவில் ஒன்று, முடிவில் ஒன்று. இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பதென்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார். காவலன் சென்றான், இடைவாளை எடுத்தான், அந்த மகனை இழுத்தான், வாளை ஓங்கினான், வாளை ஓங்கினான். மன்னா மன்னா அம்மா என்றொரு குரலில் ஒரு பெண் கண்ணீர் வடிக்கின்றாள். இன்னொரு பெண்ணோ வாளை கண்டும் புன்னகை புரிகின்றாள், புன்னகை புரிகின்றாள். ஆதி கொடுங்கள் என்றே அவளோ மன்னனை கேட்கின்றாள். மன்னா வேண்டாம் என்றே இவளோ மன்னனை தடுக்கின்றாள். இந்தா என்றவள் அந்த பெண்ணிடம் மகனை தருகின்றாள். இவள்தான் உண்மை தாயென மன்னன் சாலவன் முடிக்கின்றார். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம். அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம். அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும். அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம். அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். சக்தி வடிவானவளே அன்னை அன்னை. சக்தி வடிவானவளே அன்னை அன்னை. அவள் தான் அறிவாள் தான் வளர்த்த கண்ணை கண்ணை. பக்தியிலும் அன்னை தான் முதலில் தெய்வம். இந்த பால் முழுதும் அவள் வளர்த்த செல்வம் செல்வம். பதியம் வைத்த மரம் புதிய தோட்டம் தனில் நின்று வாழ்வதுண்டு.
ஆட்டம் பொங்கி வரும் தேவி சத்தியம் ஜெகதீஸ்வரி பார்வை தன்னில் உயர் நீதி சொல்ல வரும் பரமேஸ்வரி புவனேஸ்வரி பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம்